ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக எல்லாருமே யூடியூப் யூஸ் பண்ணுவோம். யூடியூப்பில் நம்ம பார்க்குற முக்கால்வாசி வீடியோஸ்க்கு மேலே லாங் வீடியோவாக இருக்கட்டும், ஷார்ட் வீடியோவாகவே இருக்கட்டும், எல்லாமே முக்கால்வாசியாக ஃபேஸ்லெஸ் வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ எல்லாமே இந்த மாதிரி அனிமி கேரக்டரை மட்டுமே வச்சு பண்ணுற வீடியோலாம் இப்போ நிறையவே வருது. ஸோ இந்த மாதிரி வீடியோவும் இல்லை ஃபேக்ட் வீடியோ, ஸோ இந்த மாதிரியும் ரெடி பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம அந்த 2 வகையான வீடியோஸ், அதாவது ஃபேக்ட் அண்டு இந்த அனிமி கேரக்டர் வீடியோ, ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுல நான் ஒரு வகை சொல்ல போகிறேன். அதுதான் அனிமி கேரக்டரை வச்சு சொல்கிற ஃபேக்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் அதை பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, உங்கள்கிட்ட சார்ஜ் எப்படி இருக்கும், இல்லைனா நீங்கள் புதுசாக ஏற்றி லாகின் பண்ணணும். ஸோ நீங்கள் அது பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த ஒரு ப்ராம்ப்டை நீங்கள் கூகுள் லென்ஸில் போயிட்டு காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஸ்டெப் இது தான். இந்த கூகுள் லென்ஸில் போயிட்டு மேலே இருக்குல்ல இந்த லென்ஸை நீங்கள் டச் பண்ணிட்டு, இப்போ நீங்கள் நான் கொடுத்த இந்த ஒரு ப்ராம்ப்டை நீங்கள் போடணும். இதை நீங்கள் இந்த மாதிரி டச் பண்ணி நீங்கள் காப்பி இதை ஃபுல்லாகவே இந்த மாதிரி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேலே இருக்குல்ல இந்த காப்பி பட்டனை அமுத்தினா போதும், காப்பி ஆகிடும். காப்பி டு கிளிப் போர்டுன்னு காமிக்குதா. ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, இதை நீங்கள் போயிட்டு இதில் பேஸ்ட்டு பண்ணணும். ஓகேவா? இதில் நீங்கள் பேஸ்ட்டு பண்ணிவிட்டு கீழே அப்படியே வந்தீங்கன்னா கஸ்டமைசர் செக்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் போயிட்டு ஷர்ட் கலர்னு இருக்குல்ல, அங்கே போயிட்டு நீங்கள் என்ன ஷர்ட் கலர் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பிளாக்கா, ஒயிட்டா, பிளாக் அண்ட் ஒயிட்டா, பிளாக் செக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கணும். அப்புறம் பாடி லாங்குவேஜ் நீங்கள் எப்போவுமே ஹாப்பினே போடுங்க. ஸோ போட்டால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் வரும். ஸோ அது நீங்கள் கன்ஃபார்மாக போடுற மாதிரி இருக்கும். ஏஜ் 25, 23 அந்த மாதிரி வைங்க. ஒரு டீனேஜில் வச்சாங்கனாலும் வைங்க. ஸோ அடுத்தது ஸ்கின் கலரில் ஒயிட், பிளாக், ஸோ இந்தியன் பிளாக், இந்தியன் ஒயிட், ஸோ என்னென்ன பண்ணலாம், அனிமி ஒயிட், அமெரிக்கன் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுட்டு என்ன பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரி ஜென்ரேட் ஆப்ஷனை நீங்கள் அமுத்திடணும். ஸோ இந்த மாதிரி ஜென்ரேட் ஆப்ஷன் அமுத்தினதுக்கப்புறம் க்ரியேட்டிங் இமேஜ்னு வந்துடும். ஸோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காது, அது வரையும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி தந்துடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனிமி கேரக்டராக வரும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நீங்கள் இதை கேலரியில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் உங்களோட கேலரிக்கு வந்துடும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டாக்கிங் ஃபேஸ் க்ரீன் ஸ்க்ரீன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரியே எல்லா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து நீங்கள் அதில் வச்சு கட் அவுட் பண்ணிடணும். ஸோ அது எந்த மாதிரினா, ஸோ இந்த மாதிரி அந்த க்ரீன் ஸ்க்ரீனை வச்சு இந்த மாதிரி வச்சுக்கணும். சரி, இந்த மாதிரி வச்சு நீங்கள் குரோமானு இருக்குல்ல, ஸோ இதை டச் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரென்த் எக்ஸ்ட்ரா பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்கள் பர்ஃபெக்டாக வைக்கணும். நீங்கள் எப்படி வைக்கணும்னா அது பர்ஃபெக்டாக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி கோணல் மோனலாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. நீங்கள் பர்ஃபெக்டாக வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசும்போது அதை வைக்கணும். பேசாடி போது அதை அப்படி கட் பண்ணிடணும். ஸோ நீங்கள் எடிட்டிங் நல்லா தெரிஞ்சவங்களாம் இருந்தால் இதை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லதாகவே வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வச்சிங்கன்னா அதை பார்த்தீங்களா நல்லா இருக்குது. இந்த மாதிரியே வச்சுட்டே இருந்தீங்கன்னா அதை கரெக்டாக இப்படி வச்சிட்டிங்கன்னா அதை பாருங்கள் நல்லா இருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணலன்னா மறக்காமல் போய் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ நிறைய ஃபேக்ட்ஸ் வீடியோஸ்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் நிறைய வீடியோ பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அப்புறம் நான் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் தரேன். ஸோ ரெண்டுத்தில் நான் லிங்க் தரேன். ஓகேவா? ஸோ அந்த சேனலுக்கு போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை அது எதுக்கு இவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டு, ஸோ இந்த சேனலுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறேங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, பாய்.